சிம்பா குளிக்க போகுமா? குளிக்க போகுமா? வா எந்தி வா கடா. ஸோ சிம்பா வயசு 3 வயசு ஆயிடுச்சு. சிம்பாவுக்கு இப்போது வீக்லி ஒன்ஸ் குளிப்பார். இப்போது குளிக்கிறதுக்காக போகிறோம். சில ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க சிம்பாவை. நான் அவனை வீடியோவில் ரொம்ப நாள் காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோவை எடுக்கல. 2 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ 3 வயசு ஆயிடுச்சு. குளிப்புமா சிம்பா? ரெடியா? ஓகே, கை கொடு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. சிம்பா ஹாய் சொல்கிறா. டேய் சிம்பா இங்கே பாரு சொல்லு. இவனுக்கு ஃபோன் கொண்டு வந்தோ கேமராவை பார்த்தாலே சிம்பாவுக்கு பிடிக்காது. வாடா குளிப்புமா. வா குளிப்போம் வா. ரெடி? காட்டி விடுவோம். வா எம்மா வா வா வா. ஒரே ஹாப்பியாக இருப்பான் சிம்பா. வாடா போ, அங்கே போ, கழிக்கக்கூடாது. குளிப்புமா. வந்து வெளியே ரெஸ்ட் ரூம் கொடுக்கணும் வந்து கத்திக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருப்பான். படுத்து தூங்கிடுவான். இனிமேல் சாப்பாடு போய் எழுந்திப்பான். சிம்பா நல்லா சிம்பா நல்லா குளிச்சிட்டில? சிம்பா நல்லா குளிச்சில? அப்பா கூட்டு போகிறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். கூட்டு போகிறான்னு சரி சிம்பா. அப்பா எங்கே போகிறான்னு பார்த்துட்டு இருக்கான். உட்கார்றா சிம்பா உட்காரு. கை கொடு சிம்பா. செகண்ட் சிம்பா. சிம்பா அப்பா அவனை கூட்டு போகலை, எங்கேயும் கூட்டு போகலன்னு சொல்லிட்டாரு அப்பா. போறியாக்கா? சிம்பா ஊர் சுத்த போறியா? ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? சிம்பா எங்கடா போற? வெளியே போறியாக்கா? அவ்வளோதான். அவனுக்கு அந்த பெல்ட்டை வாயில் கவிக்கிட்டே போகணும். அவ்வளோதான். கலட்டி விட்டதும் ஜம்ப் பண்ணி ஓடுவான். அவ்வளோதான், ஓட ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு வா. நான் வரல, நீ போ. வெளியே போய் ரெஸ்ட் ரூம் போவான். குளிச்சுட்டு வந்ததும் அவனுக்கு பாத்ரூம் கூட்டு போய் விடணும். விட்டால் தான் தலைவர் வந்து சாம இருப்பார், இல்லைனா கத்திக்கிட்டே இருப்பான். பகலில் வெளியே விடுறதெல்லாம் அப்பாவோட டியூட்டி. போட்ட வண்டி உள்ள சின்ன வண்டி. போப்பா அண்ணே வரேன் போ. கோ கோ. இப்போ நம்ம சிம்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஷாம்பு வந்து இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த உண்ணி வராமல் இருக்கிறதுக்காக டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. அவனுக்கு இடையில டிக் ஃபீவர் வந்திருந்தது. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் சில மருந்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு இது பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே டாக்ஸ் பொறுத்தளவுக்கு டேப்லெட் சரி, சிறப்பு எது போட்டால், வேக்சின் எது போட்டாலுமே வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். டாக் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அவனுக்கு வேக்சினுமே வந்து கரெக்டாக வருஷத்துக்கு 2 வேக்சின் இருக்குது.
ஸோ அது வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். இப்போ தான் போன மாதம் வந்து நான் அது வேக்சின் போட்டேன். அது இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அது ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியும் நான் மேலே கொடுக்குறேன். போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சில சிம்பாவை பற்றின வீடியோலாம் அதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி டாக்ஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளாவே வந்து எதுவும் மருந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேக்சின் பண்ணுறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இந்த மாதிரி என்னோடய டாக் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் தெரியும். டாக் வளர்க்குறவங்ககிட்ட நீங்கள் ஐடியா கேட்கலாம். பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் சொல்கிறத தான் ஃபைனலாக நீங்கள் பண்ணணும். நீங்களாகவே ஏதோ மருந்து இல்லை நம்ம சாப்பிட்ற மாதிரி டேப்லெட்ஸு, ஃபீவர் இருக்குது, தலை அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே டாக்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த மருந்து மாத்திரை தான் கொடுக்கணும். அதனால் நான் கொடுத்தேன். ஃபுல்லாகவே அவன் க்யூர் ஆகிட்டான். அதுக்கப்புறமா அதிகமாக அந்த உண்ணி இருந்தது இல்லையா, உண்ணி வந்து போகவே இல்லை. அந்த டிக் ஃபீவர் சரியானதுக்கப்புறமா அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து டாக் வளர்க்குறவங்க வந்து ஒரு மருந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து உடம்புல தேய்க்கிறது தான். அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஏன்னா அது வந்து ஒரு மோஸ்ட்லி டேஞ்சரானது அந்த மருந்து. இப்போ அந்த மருந்து வந்து நம்ம அவனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவன் கழுத்துக்கு மேலே அந்த மருந்து வரவே கூடாது. ஏன்னா டாக்ஸ் வந்து நார்மலாகவே நாக்கு வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அது க்ளீன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து வாளியில் தண்ணியில் கலந்து வச்சுருந்தேன். அதை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அவனை ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கிட்ட வெளியவே ஃபுல்லாக ரவுண்ட் கூட்டு போனேன். ஏன்னா ரவுண்ட் கூட்டு போனால் வந்து அவன் உடம்பை பற்றி அவன் டச் பண்ணவே மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். உள்ளே படுத்துருந்தான் அப்படின்னா உடம்பு நக்கிறது, கைகால் நக்கிட்டு இருக்கிறது, அந்த ஃபுல்லாக லிப் பண்ணி அதை அவனுங்களே க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இது இருக்கக்கூடாதுன்றக்காக நான் ஃபுல்லாக வந்து வெளியே கூட்டு போயிட்டு வந்தோம். நான் கொஞ்சம் நேரம், அப்பா கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி கூட்டு போயிட்டு வந்தோம். திரும்ப பழையபடி திரும்ப நல்ல தண்ணி வச்சு ஃபுல்லாக அவனை வாஷ் பண்ணிவிட்டோம். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரமே அந்த ஃபுல்லாகவே உண்ணி ஃபுல்லாக செத்து அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எங்கேயுமே போகலை. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்கள் வீட்டில் உண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏன்னா உண்ணி மேலே வந்துருச்சுனாலே வீட்டில் நிறைய இடங்களில் வந்துடும். இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அந்த மூளை முடுக்கலெல்லாம் ஃபுல்லாக அந்த மருந்தை வந்து லைட்டாக அங்கே வச்சு விட்ருந்தேன். அந்த இடத்துல வாஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது. லைட்டாக அங்கே வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அது கூடு கட்டியிருந்தாலும் அந்த இடத்துல முட்டை போட்டிருந்தாலும் அது வந்து அழிஞ்சு போயிடும். இப்படி வந்து அதை நான் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறமா டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து அவனுக்கு உண்ணியே வரல. அதுக்கப்புறம் சுத்தமாக உண்ணி வரல. நான் 2 தடவை அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்து வந்து மேலே தேய்ச்சேன். அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் அந்த மருந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அதுதான் மெயின். அதனால தான் வந்து நான் அதை வந்து இதில் என்ன மருந்துன்றதை அதை நான் இந்த வீடியோவில் சொல்லலை. மேபி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்ஸு, ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மருந்து தான் நான் அதுக்கு உடம்புல தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓகேவாயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஷாம்பு வந்து சார் வந்து சஜஸ்ட் பண்ணதுனால இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வெளியே இருந்து வாங்கிட்டு வர்ற ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் ஃபுட்டு எதுவுமே அவனுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே கொடுக்கவும் செய்யாதீங்க. டாக் வளர்க்குறவங்க அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருங்க. ஏன்னா அந்த மாதிரி எதாவது கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இவனுக்கு வந்து ஏதாவது லைட்டாக வேறு குழம்போ ஏதாவது இருந்தது எதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேபி ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம். லேசாக அவனுக்கு சும்மா நம்ம சாப்பிட்றோம், அவன் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர்ற ஃபுட்டு சும்மா ஒரு கை, சும்மா கொஞ்சம் இவ்வளோ வச்சிங்கனாலே அவன் மறுநாள் வந்து வாமிட் பண்ணுவான். இல்லை அப்படின்னா டாய்லெட் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே அவன் வந்து மோஷன் போகிறதுல வந்து வித்தியாசம் இருக்கும். அது வந்து டாக் வந்து சேராது. மேபி அது வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனையாக கூட போயிடலாம். அதனால் கண்டிப்பாக வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வர ஃபுட்டு எதுவுமே கொடுக்காதீங்க. டாக் ஸ்கூலில் ட்ரை ஃபுட்ஸ் கொடுக்கலாம், கிரேவி டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். அப்புறம் ஸ்டிக்ஸு அந்த மாதிரி என்ன வேணால் அவனுக்கு கொடுக்கலாம். அதை மற்றபடி அவன் என்ன பண்ணுறான், டாக்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன செய்யுது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து சிம்பாவுடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு. அவனுக்கு வந்து 20/3/2023 தான் பிறந்தான். ஸோ சிம்பா வந்து லேபர் ரிட்ரைவர். இந்த கலர் வந்து ஃபா கலரு. இப்போ இவனுக்கு இதெல்லாம் வந்து போட்ட வேக்சின்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வேக்சின்ஸு. இது எல்லாமே வந்து பாரோன்னு சொல்லிட்டு டாகுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வியாதி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுக்கு வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு இது எல்லாமே ரேபிஸ். ஸோ ரேபிஸ் வந்து 4 வேக்சின் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேக்சின் போட சொல்லுவாங்க. அடுத்து 1 மாதத்துலேயே அடுத்து ஒரு வேக்சின் போட சொல்லுவாங்க. அடுத்து 1 இயருக்கு ஒருக்க, அடுத்து 1 இயர். ஸோ அது மாதிரி வந்து இது இப்போ 2 வருஷம் ஆச்சு. இதில் ஒரு 3 வருஷம். ஸோ வேக்சின் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து இதுவுமே அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 1 மாதம் அடுத்தடுத்து போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே இயர்லி ஒன்ஸ் தான். இது இப்போ நீங்கள் இது போடுறதுக்கும் இது போடுறதுக்கும் டேட் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து 5/2024 போட்டிருக்கோமா, அதுக்கப்புறமா வந்து 1/5/2025, அதுக்கடுத்து வந்து 7/4/2026 தான் அவனுக்கு அடுத்து வந்து வேக்சினு. அதேமாதிரி ரேபிஸ் வந்து இப்போது ரீசெண்டாக தான் போட்டு வந்தேன். 6/9 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரேபிஸ் வந்து 7/8/2026. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வேக்சின் வந்து அவனுக்கு போட்டுகிட்டே தான் இருக்கணும்.
ஸோ இப்போ நான் காமிச்ச மாதிரி வந்து வேக்சின் வந்து கண்டிப்பாக டாக்ஸ் பொறுத்தளவுக்கு வேக்சின் கண்டிப்பாக போடுங்க. டாகாக இருந்தாலும் சரி, கேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஒரு பெட் வச்சுருந்தாலுமே அதுக்கு வந்து வேக்சின் வந்து கம்பல்சரி. நீங்கள் வேக்சின் போடல அப்படின்னா மேபி அந்த டாக் வந்து உங்களை பரண்டிட்டாலோ இல்லை உங்களை தெரியாமல் கடித்து விளையாண்டா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் வீட்டில் வளர்க்குற டாக் தான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஏன்னா என்ன வந்து ஒரு தடவை சிம்பா வந்து விளையாடும்போது நான் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு அவன் விளையாடும்போது என்னை பின்னாடி கூடி வந்து பிடிச்சான். நான் பிடிக்கும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து பிடிச்சி உள்ளே வந்து கரெக்டாக அந்த கை நம்ம மடக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு பல்லு உள்ளே பதிஞ்சால் அந்த சதை வந்து கிழிஞ்சு எனக்கு லைட்டாக மட்டும் பிளட் வந்தது. ஆனால் நிறைய பிளட் வரல, எனக்கு கொஞ்சம் பிளட் வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது பயம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் வந்து டாக் பைட் பண்ணியிருக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் டெட்டால்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு சரி நம்ம வேக்சின்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது கடிச்சு கிட்டத்தட்ட அவன் கடிக்கும்போது அவனுக்கு 1 வயசு, அது 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து இந்த வேக்சின் போடல. அது என்ன ரீசன்னா நான் வீட்டில் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் விட்டேன். ஆனால் அது வந்து தப்பு தான். அந்த மாதிரி வந்து யாருமே பண்ணாதீங்க. எனக்கு வந்து அந்த டைமில் தெரில, மேபி நம்ம வீட்டில் வளர்க்குற டாக் தானே அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் கண்டிப்பாக யாருமே அது மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வேக்சின் போட்டுருங்க. பரண்டிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜிஹெச் போனீங்கன்னா ஃப்ரீ தான். கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீ. ப்ரைவேட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட்லேயே போயிடலாம். போனீங்கனாலே கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. எம்சி என்ன செய்யறாப்பா இந்த கெட்டப்? செட் செட் சிம்பா.